கண்கள் மூடி ஜெபிப்போம். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு பேச முடியாது. ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, எங்களை நெருமையாக்குறையா உங்களுடைய வார்த்தை கொண்டு மக்களோட பேசும் ஆண்டவே. அவங்களுடைய கர்த்தாவே, அவங்களுடைய குறைகளாம் நிறைவேற்றி கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையா உங்களுடைய வார்த்தை தாகத்தோடு கேட்குற எல்லா பேரும் மேலேயும் தெய்வ பிரசனை இறங்கணும் ஐயா. உங்கள் பிரசனை இறங்கணும் ஐயா. உங்கள் பிரசனை இறங்கணையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். வேதத்தை மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தேவமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தேவமாக வழி நடத்தோ, திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுவே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே. சங்கீதம் 62ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனத்தை பார்ப்போம், 8ஆம் வசனத்தை பார்ப்போம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்ற வசனத்திலும் பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த நாளிலே நம்ம எக்காலத்திலும் அவரை என்ன செய்யணுமா? நம்பணும். ஏசப்பாவை தான் நம்பணும். நம்ம இருதயத்தில் இருக்க எல்லா பாரத்தையும் அவரிடத்தை என்ன செஞ்சிடணும்? ஊற்றிடணும். தேவ சமுத்திரம் நினைச்சிங்க, உங்க பாரத்தை எல்லாம் நினைச்சிங்க ஊற்றிருங்க. அப்படின்னா வேதம் கூறுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. உங்க இருதயத்துல இருக்கிற எல்லாத்தையும் நினைச்சிங்க அவர் சமூகத்துல ஊற்றிருங்க. என்ன பாரமா இருந்தான் மனிதர்கள் சொன்னா கூட அந்த பாரத்துல விடுதலை கிடைக்காது. தேவாதி தேவனுக்கு நீங்க சொல்லுங்க, அந்த பாரத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, இருதயத்துல இருக்க எல்லாத்தையும் இப்படி சமூகத்துல ஊத்திட்டப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு நினைச்சீங்க அடைக்கலத்தை தாங்க, நீர் தான் என்ன தேவனப்பா, எனக்கு ஒரு பெரிய அடைக்கலத்தை தாங்க, ஒரு சமாதானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாரு? அதுல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 62 சங்கீதம் 62:5 வசனம் போட்டிருக்குது. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். நம்ம நம்புறது ஆண்டவராக தான் வரும். அவரால் இல்லாம நம்ம எந்த ஒரு ஆசீர்வாதத்தை இறைச்ச முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால ஏசப்பட தான் நம்மளுக்கு ஒரு சமாதானம் தான், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதான். எந்த ஒரு ஆசீர்வாதம் வேணும்னாலும், அது எந்த ஒரு மனித உதவி வேணும்னாலும் ஆண்டவருக்கு தான் நினைச்சது வருது. வேணுங்கிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்தது, நான் நம்புறது அவராலே வரும். நம்ம நம்புறது ஆண்டவருக்கு இருந்தா என்ன செய்யும்? வரும். அதனால நீங்க உங்க இருதயத்துல இருக்க எல்லாத்தையும் தேவ சமூகத்துல என்ன செஞ்சீங்க? ஊற்றிருங்க. நீங்க கலங்காதீங்க. தேவ சமுத்திரம் வைங்க. தேவ சமுத்திரம் வச்சு நீங்க அமைதியா இருக்கும்போது கர்த்தர் காரியத்துல நினைச்சுவாரு செய்வார். ஒரு நாள் பாருங்க, ஆபிரகாமுக்கு 75ஆவது வயசுல ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருந்தாரு. ஆனாலும் பாருங்க, 100ஆவது வயசுல ஆண்டவர் கொடுத்தாரு. 25 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்று எடுத்தாரு. அந்த பெற்று எடுக்கும் போது பாருங்க, அந்த பையனுக்கு ஸ்டேஜ் வரும்போது ஆபிரகாம் கேட்கிறாரு. ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி இருக்கிறான்னு சொல்லி சில காரியங்களை அந்த ஆண்டவர் சோதிச்சு பார்க்கிறாரு. ஆபிரகாமி ஒரு பிள்ளைகிட்ட எனக்கு தகனப்படி இதுன்னு சொல்றாரு. ஆதியாகமம் 22ஆம் வசனத்துல 22ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகியிருக்கிற ஈசாக்கை நீ எனக்கு இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் என்ன செய்ய
அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையிலே ஒன்றின் மேல் அவனை தகன பள்ளியாக பலியிடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை வருஷம்? 25 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த ஆபிரகாமை இவர் பெற்றெடுக்கிறாரு. அப்போ ஒரு ஸ்டேஜ் பையன் வளரும் போது என்ன நடக்குது? நீ எனக்கு தகன பலியிட்டு அப்படிங்கிறாரு. அப்போ பிள்ளை வச்சுறாரு. ஆண்டவர் மேல அவர் எவ்வளோ ஒரு விசுவாசம் வச்சதுனால அந்த இடத்துக்கு என்ன செய்யறாரு? மலைக்கு கூட்டிட்டு போறாரு. காலையிலே எழுப்பி பிள்ளைய கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அந்த இடத்துல என்ன செய்யறாரு? தகன பலி எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாரு. வேற போல போறாரு. பிள்ளை தலையில வச்சுக்கிட்டு போய் போறான். கேட்கிறாரு. 3 வேலையாட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. மலைக்கு கீழே நிறுத்திட்டு மலை மேலே ஏறினாங்க அப்பா பிள்ளையும். அப்பா விரவு இருக்கு, தீப்பெட்டி இருக்கு, பலியிடுறதுக்கு ஆட்டுக்குட்டிங்கிறாங்க. கர்த்தர் பார்த்துக்கிடுவார், கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆனால் ஆண்டவர் மேலே அவர் பெரிய விசுவாசம். எங்கிட்ட அதுக்கு முந்தின அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு மகன் கொடுப்பேன், அவனுக்கு ஈசாக்குன்னு நீ பேரிடுவான், அந்த அவன் தான் பூமியில சகல ஜாதிகள் அவன் மீது நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருப்பார் ஆண்டவர். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் போட்டிருக்கோம். அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்றார். அவன் பின்வரும் எல்லா சந்ததியினாலும் அந்த ஈசாக்கு வழியாக நினைச்சுவேன் ஆசீர்வதிப்பேன் ஆண்டு சொல்லியிருப்பாரு. எத்தனாவது கேட்கல? 17ஆம் கேட்கல. ஆனால் 22ஆம் சொல்லிருக்கு, மோரியமனை குடிப்பை என்ன செய்ய ஈசாக்கை எனக்கு தகன பலியிடு அப்படிங்கிறாரு. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, மகன் கேட்கிறான், விரவு இருக்கு, தீப்பெட்டி இருக்கு, அவன் ஆட்டுக்குட்டி எங்க அப்படிங்க. கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்கா தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள என்ன செய்யும்? நிறைஞ்சிருக்கும். நான் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லுவார். பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார். 12ஆம் அதிகாரத்தில் ஆதியா 12 சொல்லியிருப்பார், நீ எல்லாவற்றையும் நீ ஆசீர்வதிப்ப, நீ பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஆனால் நீ சந்ததியை கொடுத்துட்டு என்ன செய்யுது? ஒரு சோதனை ஆபிரகாம் நேர் வைக்கிறாரு. அப்போ அதுல இருந்து இவன் விசுவாசிக்கணும், என்னை விசுவாசிக்கணும், என் வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறான்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் தேவ பிள்ளைகளுக்கு நமக்கு அநேக வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். வாக்குத்தத்தை எல்லாமே இல்லை, ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தை நம்ம ஆலயத்தில் எடுக்கிறோம். ஆனால் அப்புறம் மாத்திரம் இல்லை, எங்கே பார்த்தாலும் வாக்குத்தத்தை கொடுத்தோம்னா அப்போ நடக்கும். அது மாத்திரம் இல்லை, செல்லில் பார்த்தாலும் எல்லாரும் வாக்குத்தத்தை கொடுத்துருவாங்க. அந்த வருஷத்துல முதல்ல வாக்குத்தத்தை கொடுப்பாங்க, மாசம் வாக்குத்தத்தை செய்து நடக்கும், இல்லை நடக்கும். ஆனால் அந்த நிமிஷத்துல மறந்துடுவாங்க. மறுநாள் கூட அவங்க கொடுத்த வாக்குத்தத்தை அன்னைக்கு வாங்கும்போது எவ்வளோ பயபக்தியாக வாங்குறாங்களோ, மறுநாள் அந்த வாக்குத்தத்தை அட்டை எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த வாக்குத்தத்தை அட்டை வாங்குறதுக்கு அப்படிதான் போய் காணிக்க வச்சு வாங்குவாங்க. தேவனின் பிள்ளைங்க அந்த ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை மறக்கலை, மனசுல வச்சிருக்கிறாரு. கர்த்தர் பார்த்துக்கொள்வார்கள். ஆனால் தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு வருகிற அந்த பிரச்சனைகள் எந்த போராட்டமானாலும், திடீர்னு போராட்டம் வருதுனாலும் அந்த போராட்டங்களை தேவ சமூகத்தில் எடுத்துருங்க, வச்சிருங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் பார்த்துக்கலாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க மனசுல வச்சு பாடப்படாதீங்க, சமக்காதீங்க, தேவ சமூகத்தில் ஊத்திருங்க. உங்களுக்கு அப்படிதான் நம்ம பார்த்தோம். நம்ம எதிர் பார்த்தோம் அந்த 62ஆம் சங்கீதத்துல எதிர் பார்த்தோம். தேவ சமூகத்தை என்ன செஞ்சுட்டான்? மனசுல எல்லாம் இருந்த அந்த பாடத்துல என்ன செஞ்சாரு? ஊற்றிட்டாருன்னு தான் பார்த்தோம். 62ஆம் அதிகாரத்துல ஜனங்களே எக்காலத்தில் அவரை நம்புங்க, அவர் சமூகத்தில் நினைச்சிங்க உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நமக்கு இருதயத்துல இருக்கலாம் ஊத்திடணும். ஊத்தினாதான் ஜெயத்தை எடுக்க முடியும். நம்ம பார்த்து தலையில பாரமா சுமந்துக்கிட்டே அலைஞ்சோம்னா நம்ம அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. எதையும் தூக்கி என்ன செஞ்சுங்க? தூக்கி தூர போட்டுருங்க. எந்த காரியம்னாலும் ஏசப்பாடைய பிள்ளைகள் ஏசப்பாடைய நெருங்கி போக ஏசப்பாடைய ஒளிச்சிற பிள்ளைகள் மேலேயும் விசுவாசம், ஆண்டவர் எவ்வளவுக்குள்ள விசுவாசமா பிடிச்சிருக்காங்களோ அந்த பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசு பலவித பாவங்களை இந்த உலகம் என்ன செய்யும்? தூக்கி வைப்பான். மேல்மேல நீங்க இருந்து அதை மேல அதை வாங்கினீங்கன்னா தூக்கி அமைக்கணும் கீழப்பட்டு. அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது இதை தூசி செப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருங்க. தேவநாயகத்தை உங்க மேல சந்தோஷப்படுவார். உங்க இருதயத்துல தேவ சமூகத்தில் ஊத்திடுங்க. என்ன காரியம் ஊத்திங்க. சும்மா தான் நீங்க போவீங்க. உங்களை ஒரு பக்கமா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? மறைப்பாங்க, திட்டுவாங்க, வைப்பாங்க, ஏதாவது ஒன்று எக்காண்டெல்லாம் சிரிப்பாங்க. பிசாசு அந்த காரியெல்லாம் சுத்தி செய்து பிசாசு. அதனால நீங்க செய்யுங்க, உங்களுக்கு தோத்திரம் போடுறவங்களுக்கு தோத்திரம் போடுங்க, உங்களை பார்த்து சிரிக்கிறவங்களுக்கு சிரிங்க. அதுக்கு வேலை ஒன்றும் இல்லை.
அதனால தேவையில்லாத காரியத்துல போய் நம்ம அவங்க எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க தேவனுக்கு பயந்து நடங்க. உங்க இருதயத்துல இருக்க வார்த்தை தேவசத்துல ஊத்திட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்படிதான் பார்த்தாங்க. அப்புறம் ஆபிரகாம் வந்து அவ்வளோ ஒரு பிரச்சனை. 25 வருஷத்துக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து 25 வருஷத்துக்கு கொடுத்து அந்த பிள்ளைய தமிழ் பள்ளி எடுக்கும் போது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாரு. அந்த பிள்ளைய வளமையில ஏறிட்டு போறாரு. ஆனாலும் அவங்களுக்கு பெரிய விசுவாசம், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்பட்டுச்சா இல்லையா? பார்த்து கொள்ளப்பட்டது. அவர் பாருங்க வேறெல்லாம் அடிக்கிட்டாரு. அடிக்கி மகனை படுக்கப்பட்டு கையெல்லாம் கெட்டிட்டாரு. கெட்டி கத்தி எடுத்து ஓங்கி குத்த போகும்போது ஆண்டவர் நினைச்சாரு, ஆபிரகாமே பிள்ளையாடி மேல உன் கையை போடாத அப்படிம்பாரு. வானத்தில் பார்க்க நீ எனக்கு பயப்படுறவேன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு நீ எனக்கு பயப்படுறவன் தான், பிள்ளைங்க மேல உன் கையை போடாதேன்னு சொல்லுவாரு. அப்போ அந்த பிள்ளையை தூக்கி எப்படி முத்தம் கொடுத்துப்பாரு, எவ்வளோ கட்டி பிடிச்சி பிள்ளைய அழுதுருப்பாரு. தேவநாயக கர்த்தர் அந்த இடத்துல வச்சு பள்ளி இடணும்னு சொல்லி ஒரு ஆடு ஒரு கிடா அந்த முள் புதருக்குள்ள நிற்கும், போக முடியாமல் நிற்கும். அதை பிடிச்சிட்டு வந்து அதை எடுத்து தகனம் பண்ணிக்கிடுவாரு. என் அன்பு சகோதர சகோதரியே, உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், உங்களுக்கு வருகிற பாடுகள், உங்களுக்கு வருகிற துன்பங்கள், ஜனங்களால் வருகிற துன்பங்கள், பிசாசினால் வருகிற துன்பங்கள், எல்லா துன்பத்தையும் கர்த்தருடைய சமுத்திரம் வச்சுருங்க. தேவ சமுத்திரம் வச்சு உங்க இருத்தருக்கெல்லாம் நினைச்சுங்க ஊற்றிடுங்க. ஊற்றினவங்க கண்டிப்பா ஆண்டவர் நினைச்சவாரு அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுப்பாரு. நீங்க அதை தூக்கி சமக்காதீங்க. அதான் தேவடி பிள்ளைகளாக நீங்க கலங்காதீங்க. அந்த வேதம் இருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனத்தை நினைச்சிங்க விசுவாசமாயிருங்க. என்னிடத்துலயும் விசுவாசமா இருக்குன்னு ஏசப்பா சொல்லியிருந்தாங்க. அதனால தேவ பிள்ளைகளாகி நீங்க இருதயம் கலக்கத்துக்கு விசுவாசம் கொண்டு வாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுமானத்துல அவர்கள் தேவ ராஜ்யம் கட்டுக்கிறதுக்கு இறங்கியிருக்க பிள்ளைகள் விரோதமா விசுவாசு பலமா செயல்படுவோம். அதனால நீங்க இதையும் குறிச்சு என்ன செய்யுங்க, கலங்காதீங்க. நீங்க ஓடுறது சரியா ஓடிக்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான். நீங்க எங்க அங்கேயும் பாக்குறீங்க, இங்கேயும் பாக்குறீங்க, எங்கேயும் பாருங்க, கர்த்தரையே பாருங்க, கர்த்தரையே பாருங்க, அப்போது நீங்க பிழைப்பீர்கள். என்னை நோக்கி பாருங்கள், அப்போது நீங்க பிழைப்பீர்கள் தான் வசனம் போட்டிருக்கு. அங்கேயும் இங்கேயும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சோழியை முடிச்சுட்டு போயிடுவான், வேலையை முடிச்சுட்டு அப்பாடி போயிடலாம் சாஸ்வே. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க கர்த்தருக்கு பயந்து இருங்க. என்னோட அண்ணாளுக்கு ஒரு நாள் குழந்தை பாய்க்கிறதுக்காக காத்திருந்தாங்க தெய்வ ஆலயத்துல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ணுங்க அவங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. கணவர் நண்பதா இருக்கிறாரு, ஆனா குழந்தை இல்லை. நான் கட்டுடைய ஆலயத்துல அவங்க வந்து மனசு அழுது தன் இருதயத்துல இருக்கலாம் தெய்வ சமத்துல ஊத்துனாங்கன்னு சொல்லி ஒன்று சமையல பாக்குறோம். மனசு அழுகுறாங்க, இருதயத்துல இருக்கலாம் ஊத்திட்டாங்க, புலம்புறாங்க, பைத்தியம் மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க கூட நினைச்சாங்க, நீ என்ன குடித்து வெறிச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால குடிச்சு வெறிச்சிருக்கல, நான் மன கிளேசம்ல ஸ்திரீ அப்படின்னு தேவசம் சொல்றான் அவங்ககிட்ட. அப்போ அவர் சொன்னாரு, நீ இனிமே நீ அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மள தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. தாமரை சொன்னது போல, உமக்கு மறைவாக நான் எங்க போவேன், முன்புறத்திலே நீர் என்கிட்ட இருக்கிறேன், பின்புறத்திலே நெருங்கி ஏற்றுகிறேன், உமக்கு மறைவா நான் எங்க போவேன் ஆண்டவர் தாவீது சொல்லுவாரு. அதே போல நமக்கு முன்னாலே ஆண்டவர் இருக்காரு, பின்னாலே ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த பக்கத்துல இருக்கிறாரு, அந்த பக்கத்துல இருக்கிற ஃபுல்லா அவர் நம்மளை ஆளுகை செய்கிறாரு. அதனால நம்ம எங்கேயும் நினைச்ச முடியாது. ஆண்டவர் விரோதமான காரியம் கற்று ஆண்டவம் இந்த பிள்ளைகள் கற்று பிள்ளைகள் நமக்கு விரோதமா எப்பேற்பட்ட காரியங்களையும் அறந்தாதுன்னு தட்டு திருத்தி நம்மளை பத்திரமா முடித்து போயிடுவார் ஆண்டவர். அதனால தேவ பிள்ளைகளை நீங்க கலங்காதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, தேவ சமுத்திரம் விழுந்து கிடங்க. உங்க விண்ணப்பத்தெல்லாம் தேவ சமுத்திரம் ஊற்றிருங்க. அவர் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், ஜெயம் கொடுக்க முடியும். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் தான் நமக்கு என்ன செய்யும், நமக்கு அவராலே நமக்கு நிறைவான பலன் வரும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அவருக்கு நேரம் காத்திருப்போம், தேவனையும் நோக்கி காத்திருப்போம். அதனால அவர் நம்ம நம்புறது அவரால் தான் வருமே தவிர வேற யாரையும் வராது. 12 பாருங்க, உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய செட்டை கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவருடைய செட்டைக்குள்ள வந்திருக்கிற நம்மளுக்கு அவரால் நிறைவான பலன் நினைச்சியும் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க எந்த காரியத்தையும் குறித்து நினைச்சுக்கிறது கலங்காதீங்க. நிறைவான பலன் தருகிறது தான் வருது. நீர் என் பலத்தால் இடை கட்டுகிறீரு அப்படின்னு தாவீது சொல்லியிருப்பாரு. நீர் என் பலத்தால் இடை கட்டி இறைச்சிரு,
நடத்துகிறீரு அப்படின்னு இருப்பாரு. 18ஆம் அதிகாரம் சங்கீதம் 18:1 போட்டிருக்கோம். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன்னு சொல்லுவாரு. அவர் பலத்தால் எனக்கு என்ன செய்றாரு, இடை கட்டுகிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பலத்தால் தேவனாயகத்தை நம்ம நினைச்சிடறோம், இடை கட்டுகிற தேவனா இருக்கிறார், பலத்தை தருகிறாரு. பலன் ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. நம்மளை வந்து என்ன சொல்லணும், ஆண்டர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டர் சமுதாய இருத்தில் இருக்கிற மூர்த்திட்டு தேவ சமுதாயம் சொல்லிட்டு நம்ம அமைதியா இருக்க. கர்த்தர்களை நினைச்சுவார். எல்லா காரியத்திலையும் நீங்க ஜெயத்தை எடுப்பீங்க. எந்த காரியத்தையும் சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலைகள் வந்து மாறும் அப்படி போய்கிட்டே தான் இருக்கும். அதனால தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நேற்று வரைக்கும் நடத்தான இருந்தேன், இன்னைக்கு திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் வந்து முந்தா நாள் நடத்தான இருந்தேன், நேற்று இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை பார்த்து நீங்க பயந்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம முன்னேறி போக முடியாது. அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். சொன்னாங்களே கொரோனா காய்ச்சல் வரும்போது சொன்னாங்கல்ல, அது வரும் கடந்து போகும்னு சொன்ன மாதிரி அது பாட்டுக்கு வரும். பிரச்சனை வந்து இல்லாத வீடுகள் இல்லை, அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். நீங்க பாட்டு ஜபத்துல மட்டும் நீங்க 100 அமைதியா ஜபத்திலேயே தரித்துருங்க, ஆண்டர் சமத்திலேயே பேசுங்க. ஆண்டவர் உண்மையான நிறைவான பலன் எனக்கு வேணும்பான்னு சொல்லுங்க. என் இருதயத்தில் இருக்க என்னன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் இப்படி சமூகத்தில் ஊத்திடுறேன், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு பெரிய ஜெயித்து கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிப்பேன். நான்கு தகப்பனுக்கு வேலைக்காக நடிச்சு திரும்பா இப்படி பாதத்தை தாழ்த்துக்கிறேன், நெருமையாக்குறையா பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகை செய்யுங்க. இப்படி பணத்தை 100 ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய குறைகள் குற்றங்கள் எது இருந்தாலும் பண்ணீங்க, பாவங்கள் எது இருந்தாலும் பண்ணீங்க. தகப்பனே ஸ்தோத்திரமா இப்படி பாதத்தை முற்றுமை தாழ்த்துறையா. நாங்கள் மனிதர்களுடைய முகத்தை பார்க்கும்போது எங்களுடைய அபிஷேகத்தை நாங்கள் நினைச்சுறையா. ஆண்டவரை விலகி இருந்தப்பா. ஆண்டவரே தேவையில்லாத காரியங்கள் மக்களுடைய முகங்களே நம்ம பார்த்தாலே வெந்து போயிருக்கப்பா. ஆனால் என் தகப்பனுடைய முகத்தை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம் வந்துருதுப்பா, சந்தோஷம் வந்துருப்பா. என் தகப்பனுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருதுப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றிப்பா. மனுஷனுடைய செயலாம் பார்க்கும்போது ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், இது எப்படி ஆண்டவரே சொல்லி நாங்கள் அறிவிருக்கத்தக்க காரியங்கள் நடக்கப்பா. தகப்பனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்க. எங்களை கர்த்தருடைய ஆவியான பொறுப்படுத்தி நடத்துங்க. நாம மாத்திரம் எங்களை மையப்படட்டும். ஆசீர்வதிங்கப்பா, கிருபை சொல்லுண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க தகப்பனே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரப்படட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.